டு டாக்டர் மைத்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரீடிங் ஆல் அபவுட் அப்படின்னு எல்லா விதமான பார்த்து படிக்கிறது எப்படி, பார்த்து படிக்கிறதுல என்னெல்லாம் சிறப்பு அம்சங்கள் சேர்த்து கொள்ளப்படும், என்ன விதமான முயற்சி எடுத்தால் சிறப்பாக நம்மளால் படிக்க முடியும் அப்படின்ற சில செய்திகளை இந்த பதிவில் நம்ம பகிர்ந்துக்கலாம். ஃபஸ்ட்டு டு பிகின் வித், இந்த பார்த்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா ஸ்டிமுலையும் என்ன வரும், விஷுவலில் கிடைக்கும். கண் மூலமாக பார்த்து கற்றுக்கணும், கண் மூலமாக பார்த்து படிக்கணும். அப்படின்னா படிக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு என்ன வேணும், அடிப்படையாக நல்லபடியாக விஷன் இருக்கிறவங்களுக்கு பார்த்து படிக்கிறதுக்கு முடியும். இது விஷுவல் ஸ்டிமுலியை சேர்ந்தது. இதில் கலர்ஃபுல்லாக இருக்கும். சாதாரண ரீடிங் அவுட் ஒன்லி த லெட்டர்ஸ், எழுத்து பார்த்து படிக்கிறது அப்படின்னு சொன்னால் படிக்கிறது எல்லாமே எழுத்து தான் இருக்கும். எழுத்து அநேகமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். வெரி ரேர்லி காமிக் புக்ஸு அது மாதிரி இருந்தால் அதில் கலர்ஃபுல்லாக எழுத்து இருக்கும். கலர்ஃபுல் பேக்ரவுண்டில் ஒயிட் இருக்கும். சிலப்போ லைட் பேக்ரவுண்டில் டார்க் எழுத்து இருக்கும். சிலப்போ அந்த கேரிகேச்சர், அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கு அதுபோல் இருக்கிற கார்ட்டூன் கேரக்டர்லாம் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எழுத்தோட கலரு அதெல்லாம் மாறி இருக்கும். இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு, ஸ்கூல் கோயர்ஸ்க்கு, கிண்டர் கார்டனில் இருக்கிறவங்களுக்கு அப்படியெல்லாம் என்ன சொன்னாலும் ரீட் அபவுட் அப்படின்னா என்ன செய்யணும், படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். பார்த்து படிக்கிறது வார்த்தைகளில் நிறைய அளவில் என்ன இருக்கும், பிழை இல்லாமல் தான் திருத்திக்க முடியும். பிழை இல்லாமல் படிக்க வேண்டியது ஒரு அத்தியாவசியம். பள்ளிக்கூடம் போகிற பசங்களாக இருந்தாலும், மேலே இன்னும் ஹையர் செகண்டரி படிக்கிறவங்களாக இருந்தாலும், அதுக்கு மேலே கல்லூரியில் அதுக்கு பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு வந்தாலும் எல்லாரும் என்ன செய்யணும், தெளிவாக சிறப்பாக வார்த்தைகளை பிசகாமல் பிறழாமல் ப்ரொனன்சியேஷன் மாறாமல் உச்சரிப்பு மாறாமையும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சிறப்பாக படிக்கணும். அது ஒரே நாளில் ஒரு வேளையில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாத்தியம் இல்லை, கிடையாது, வாய்ப்பும் குறைவு தான். ஆனால் முதல்ல நம்ம ஒரு கிண்டர் கார்டன் செக்ஷன்லேருந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோன்னா பார்த்து பொறுமையாக ரீடிங் ஷுட் பிகம் ஆஸ் அன் ஹேபிட். அது சாதாரணமாக வேகமாக படிக்கிறது, மனசுக்குள்ளே படிக்கிறது வேறு. ரீடிங் அலவுடு, கொஞ்சம் வாயை விட்டு வால்யூம், இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஒரு சவுண்டு வச்சு பேசுகிறோம். இந்த டெசிபலில் நம்ம எப்போவுமே வாயை விட்டு வார்த்தைகளை படிக்க துவங்கினா நம்மளோட காம்ப்ரஹென்ஷன் லெவல் அதிகமாகும். முதல்ல ரீடிங் அலவுடு அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு டிப்ஸுக்கு என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், படிக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு திங் எபிலிட்டி டு காம்ப்ரஹெண்ட் வெரி வெல் அப்படின்னு தோணும். அதே மாதிரி இன்னொருத்தங்க படிக்கிறாங்க. ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், வகுப்பறையில் படிக்கும் பொழுது ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, நீ நிறுத்து, நீ படி அப்படின்னா, அதாவது எல்லா பிள்ளைங்களும் இந்த படிக்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தவங்கள என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் புத்தகத்தை திறந்து வச்சு அந்த டெக்ஸ்ட்டு, அந்த லெசன், அந்த ப்ரோஸ் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது யாரையான ஒருத்தரை கூப்பிட்டு பேரை சொல்லி அவங்கள எழும்பி அதை கண்டினியூ தட் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த முன்னாடி பேசுகிற மாணவரோ மாணவியோ எங்கே நிறுத்தினாங்க, எங்கே நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து கவனமாக படிக்க முடியும். இதில் ஒரு 2 விஷயம் நமக்கு நடக்கும் வகுப்பறையில். என்னன்னு கேட்டால், எல்லாரும் இதை கூர்ந்து கவனிக்கணும். முதல் விஷயம், யாரை கூப்பிட்டு அடுத்தது படிக்க சொல்லுவாங்க மிஸ்ஸுன்னு நமக்கு தெரியாது. ஸோ யூஎஸ்பி அலர்ட்டாகவும் ஆக்டிவாகவும் இருக்கணும், முதல் விஷயம். அப்புறம் நம்ம இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா, டீச்சர் எங்கே நிறுத்த சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த பொண்ணு கரெக்டாக நிறுத்தணும். அதே இடத்துல அடுத்த அந்த வார்த்தையிலேருந்தே தொடர்ந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டு யாரை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களோ அவங்க அதை எழுந்து படிக்கணும். இது 2 பெரிய ஃபன்னாக இருக்கும். அதே சமயத்தில் பெரிய கிரெடிட்ஸ்லாமும் வரும். ஸ்டாப் ரீடிங் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையில் அந்த சென்டென்ஸ் முடிச்சு அடுத்த 2 வார்த்தைக்குள்ளே அந்த சென்டென்ஸ் முடியும்னா அப்போவே அந்த பொண்ணுக்கு அதை நிறுத்த தெரியணும், அந்த பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். அதே போல் ஒரு அடுத்தவங்களை படிக்க சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த வார்த்தையில் நிறுத்தினாங்களோ அந்த வார்த்தையிலேருந்து அடுத்த சென்டென்ஸ் அவங்க என்ன பண்ணணும், ஆரம்பித்து படிக்கணும். இது எப்படி இருக்கும்னா, மிஸ் பண்ணாமல் படிக்கிறதுன்ற ஒரு ஹேபிட்டை வர சொல்லும். 2வது, நம்ம கரெக்டாக படிக்கிறோன்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும். எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணோம், நம்ம நடக்கிற வகுப்பை நம்ம நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். வி ஆர் நாட், மை மைண்ட் இஸ் நாட் வேண்டரிங் அப்படின்ற ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரும்.
இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கும், கூர்ந்து கவனிக்கிற ஒரு பிஹேவியர் இந்த ரீடிங் அலவுடு அதில் ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக பிள்ளைங்களுக்கு இது வரும். இதை மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த டீச்சருக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, அவங்க தொடர்ந்து கடைசியாக எல்லாரையும் படிக்க வச்சு பார்க்குறதுக்கு அப்படின்னு சிலவங்க அது ஒரு ஃபால்ட்டாக பேசுகிறத பற்றி நம்மளுக்கு தெரியுது. சில நேரத்தில் அந்த செய்தியை நம்மளை எட்டுது கூட. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி பொருட்படுத்தாமல் எல்லாருக்கும் தெளிவாக வேகமாக படிக்க வரணும். இதுக்கு நம்ம ட்ரைனிங் தான் வேணும். இதுக்கு ட்ரைனிங் எங்கேயாவது தனியாக ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் போக முடியுமா? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ வாட் வி ஷுட் டூ, வி ஷுட் ட்ரெயின் அவர் செல்ஃப் இன் தி கிளாஸ் ரூம் இட் செல்ஃப். கிளாஸ் ரூம் ப்ரெமிசஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கணும், டீச்சரோட சப்போர்ட்டோட எவ்ரி ஸ்டூடெண்ட் அவுட் டு பி ட்ரெயின்டு இன் ரீடிங் அலவுட் அப்படின்னு அந்த பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். இதில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்குன்னா, எல்லாரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் அந்த டீச்சர் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி இந்த வகுப்பில் ஒரு 6-7 பேரை மார்க் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த கிளாஸ் லீடர்கிட்ட அந்த மானிட்டர்கிட்ட சொல்லி இந்த யாரெல்லாம் படித்தாங்களோ அவங்க பேரை எழுதி வச்சுக்கோங்க. இன் கண்டினியூஷன் டு திஸ், இந்த செஷன் முடிஞ்சிட்டு அடுத்த பீரியடு இன்னொரு நாளைக்கு இதுபோல் ரீடிங் செஷன் வரும்பொழுது அவங்க 6 பேருக்கு அந்த வாய்ப்பு தராமல் வேறு புதுசாக ஒரு 6-7 பேருக்கு சில வாய்ப்புகளை நம்ம தரலாம். ஷீ கேன் தட் இஸ் என்ன பண்ணலான்னா, டீச்சர் யாரை வேணால் ப்ராம்ப்ட் பண்ணி முதல்ல அந்த செஷனை கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுலேருந்து அடுத்தடுத்து இது யாருன்றதுக்கும் வரிசையாக 4 பேர் படிக்க மாட்டாங்க. எந்த பெஞ்சிலேருந்து வேணாலும் எந்த கிளாஸ் ரூம் அதாவது எத்தனாவது ரோவில் உட்காந்துருந்தாலும் அவங்க கவனிக்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்கள படிக்க சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று கூட அந்த டீச்சர் செய்யலாம். ஒன் மோர் அட்வான்டேஜ் டு திஸ் என்ன பண்ணலான்னு கேட்டால், ஆடட் ஃபீச்சர்ஸ். ஒருவேளை ஒரு பொண்ணோ பையனோ சரியாக கவனிக்கலை, தே ஆர் அனேபிள் டு ட்ராக் வாட் எக்ஸாக்ட்லி த ஸ்டூடெண்ட் இஸ் ரீடிங் அவுட் அப்படின்னா அதுக்காக ஒன்றும் பனிஷ்மெண்ட்லாம் தரமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, பிள்ளை ஒழுங்காக கவனித்து பார்த்துட்டே இரு, எதுக்கு எங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற, பி அட்டென்டிவ் ஆன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அடுத்த செஷன் கூப்பிடும்போது தவறில்லாத படிக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் உறக்க பேசிட்டு உட்காந்து சொல்லுவாங்க. அதனால நம்ம கவனிக்கலைன்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் அதோடு கூட அது செகண்டரியாக வரக்கூடியது. அந்த டு பிகின் வித் அதில் நம்ம ஃபஸ்ட்டு ரேசிங் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டால், நம்மளும் வகுப்பறையில் கரெக்டாக கவனிச்சுட்டு ஒரு பிழை இல்லாமல் தடையெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே எங்கே விட்டுதோ அங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ரீட் அலவுடு அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வகுப்பறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு ஆசிரியரோட துணை அத்தியாவசியம் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.